புறப்பொருள் வெண்பா மாலை. உறுதிப் பொருள்கள் எவையவை? அறம், பொருள், இன்பம், வீடு. இன்பம் என்பது எதனை உணர்த்தும்? அகம். புறம் உணர்த்தும் உறுதிப் பொருள்கள் எவையவை? அறம், பொருள், இன்பம். புறம் ஆகுபெயர் என்ன? புற வாழ்க்கை. புறப்பொருளின் வேறு பெயர்கள் என்ன? புறத்திணை. திணை என்பது ஒழுக்கம் ஆகும். புறப்பொருள் எவற்றை உணர்த்துவன? புற வாழ்க்கையின் பயன், கொள்கை. புறப்பொருளில் உள்ள பொருள் என்பதற்கு வழங்கும் பொருள்கள் எவை? பயன், கொள்கை, உறுதி. தொல்காப்பியர் கூறும் அகம், புறத்திணைகள் எவையவை? குறிஞ்சிக்கு வெச்சி, முல்லைக்கு வஞ்சி, மருதத்துக்கு உளுணை, நெய்தலுக்கு தும்பை, பாலைக்கு வாகை, கைக்கிளைக்கு பாடான், பெருந்திணைக்கு காஞ்சி. தொல்காப்பியரின் காஞ்சித்திணை எதனை உணர்த்தும்? நிலையாமை. பிற்காலத்தவர் போர் திணையாக மாற்றினர். குறிஞ்சிக்கு பகுதி வந்து மழையும் மழை சார்ந்ததும், சிறுபொழுது யாமம் மறைவாக நடைபெறும். காலம் கூதிர், புணர்ச்சி ஏற்படும். தடை ஏற்படினும் புணர்ச்சி முடிந்துவிடும். தொல்காப்பியரின் வெச்சி மலைப்பகுதியைச் சார்ந்த ஆண்நிறைகளை கவருவர். கரந்தை வீரர்களுக்கு தெரியாமல் நடைபெறும். திருடிச் செல்ல ஏற்ற பொழுது. கரந்தை வீரர் தடுப்பினும் வெச்சி வீரர் ஆண்நிறைகளை கவர்ந்து செல்வர். முல்லை. ஒழுக்கம், இருத்தல். மனைவி வீட்டில் தங்கியிருப்பாள். காலம் கார்காலம். வஞ்சி. படையெடுத்து சென்று எதிரி நாட்டில் இருத்தல். கணவன் பாசறையில் இருப்பான். கார்காலத்தில் போர் எளிமையாகும். மருதம். ஒழுக்கம், ஊடல். தலைவி உள்ளிருப்பாள். தலைவன் வெளியே இருப்பான். தலைவன் கதவை திறக்க வேண்டுவான். மனைவி மறுப்பாள். காலம் ஆறு பெரும்பொழுதும். வெளியே சென்று வந்த கணவனுடன் தலைவி காலை பொழுதில் ஊடல் கொள்வாள். உளிங்கை. கோட்டைக்குள் கோட்டை முற்றுகையிடுவான். வெளியே இருப்பவன் திறக்க முயல்வான். உள்ளிருப்பவன் மூடியடைப்பான். காலம் வரையறை இல்லை. போருக்கு ஏற்ற பொழுது. காலை பொழுது. நெய்தல். இடம் கடலை சார்ந்தது. நிமித்தம் இரங்கல். சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடு 2-6. தும்பை. போர் வெட்ட வெளியில் நடைபெறும். கணவரை இழந்தவர், வீரரை இழந்தவர், கண்டோர் இரங்கல், இது மூன்றும் நடைபெறும். போர் முடியும் நேரம். பாலை வந்து பிரிதல். அனைத்து திணையிலும் நடைபெறும். உறவினை, அதாவது மனைவியை பிரிந்து பொருள் ஈட்டுதல். பொருள் ஈட்டினால் இல்லறம் சிறக்கும். வாகை. அனைத்து திணையிலும் நடைபெறும். வாகை என்பது வெற்றி. உறவினரை பிரிந்து போரில் வெற்றி பெறுதல். போரிட்டால்தான் நாட்டில் அமைதியை நிலைநாட்ட முடியும். பெருந்திணை. பொருந்தாத காதல். 5 திணையிலும் நடைபெறும். காஞ்சி. நிலையாமை, துன்பவியல். 5 திணையிலும் நடைபெறும். கைக்கிளை. ஒருதலை காதல். கை என்பது சிறு, கிளை அப்படின்றது உறவு. ஆசை வேறு வேறாக அமையும். பாடான். வெற்றி ஒருவனுக்கே. பரிசில் பெற்றவுடன் உறவு முடிந்துவிடும். அரசன் புலவரின் பாராட்டை விரும்புவார். புலவர் பரிசை விரும்புவார். மாடுபிடி சண்டை எவையவை? வெச்சி, கரந்தை. வெச்சி கவர்தல், கரந்தை மீட்டல். வெச்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம். எல்லைப்போர் எவையவை? வஞ்சி படையெடுத்தல், காஞ்சி படைத்தடுத்தல். வக்கார் மேற் செல்வது வஞ்சியாம். உட்காது எதிர் ஊண்டல் காஞ்சி. கோட்டை போர் எவற்றில் நடைபெறும்? கோட்டை அப்படின்னா எயில். நொச்சி அப்படின்னா காத்தல். உளிணை அப்படின்னா வளைத்தல். எயில் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் ஆகும் உளிணை. பெரும்போர் எத்திணைக்கு வரும்? தும்பை. இருவரும் நேருக்கு நேர் மோதல். அதிரப் பெறுவது தும்பையாம். வெற்றி பெறும் திணை எது? வாகை. வெற்றி. போர்க்களத்து மிக்கோர் செரு வென்றது வாகையாம்.
தொல்காப்பியம் 7. வெச்சி, வஞ்சி, ஒழுனை, தும்பை, வாகை, பாடான், காஞ்சி. புறப்பொருள் வெண்பாமாலை 10. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி இதில் படை தடுத்தல். நொச்சி, ஒழுனை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல். பொதுவியல்ன்றது நிலையாமையை குறிக்கும். தொல்காப்பியர் அகத்தில் சேர்த்த திணைகளை பிற்காலத்தவர் புறத்தில் சேர்த்தவை எவை? கைக்கிளையும் பெருந்திணையும். 10 + 2 12. புறத்திணைகள் எவையவை? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொஞ்சி, ஒழுனை, தும்பை. நேரடி போர்த்திணைகள். போர் இல்லை என்றாலும் போருடன் தொடர்புடைய திணைகள் எவையவை? வாகை, பாடான், பொதுவியல். புறத்திணைகள். அகத்திணைகள் எத்தனை? அவை யாவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒத்த அன்பு இல்லை என்றாலும் அகத்துடன் தொடர்புடைய திணைகள் எவையவை? அகப்புறம்னு சொல்லுவாங்க. கைக்கிளை, பெருந்திணை. திணை அல்லது படலம். இவற்றின் உட்கூறுகள் என்ன? துறை. புறப்பொருள் வெண்பாமாலையின் முதல் நூல் எது? பன்னிரு படலம். ஒத்த அன்பு இல்லை என்றாலும் புறப்பொருள் வெண்பாமாலையின் வெண்பாக்களை தம் உரையில் மேற்கோளாக காட்டியவர் யார்? இளம்பூரணர். புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் யார்? ஐயனார் இதனார். கிபி 9ஆம் நூற்றாண்டு சேரமரபு. புறப்பொருள் வெண்பாமாலையின் பதிக உரை எழுதியது யார்? சாமுண்டி தேவநாயகர். கிபி 5ஆம் நூற்றாண்டு. முதல் உரை வடமொழி கலந்தது. மணிப்பிரவாள நடையில் அமைந்தது. எந்த ஆண்டில் புறப்பொருள் வெண்பாமாலை அச்சு பெற்றது? 1895. புறப்பொருள் வெண்பாமாலையின் நூல் அமைப்பு என்ன? வெண்பா 361, கொளு 341, பகுதி திணைகளாக பிரிக்கப்படும் 12, நூற்பாக்கள் 19. நூற்பா என்பது என்ன? நூற்பா துறைகளின் பட்டியல். கொளு என்பது என்ன? துறையின் இலக்கணத்தை சுருக்கமாக கூறுதல். வெண்பா என்பது என்ன? துறை இலக்கணத்திற்கு உதாரணமாக திகழ்கிறது. புறப்பொருள் வெண்பாமாலைக்கு இரண்டாவதாக உரை கண்டவர் யார்? பெருமலைப் புலவர் பெ.வே. சோமசுந்தரனார். புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல்? வழிநூல். பண்டைய கால போர்கள் எதன் காரணமாக அமையும்? மண், கோட்டை, வலிமை, பசு. புறப்பொருள் வெண்பாமாலையின் சிறப்பாயிரம் என்ன? வாங்குவில் தடகை, வானவர் மருமான், ஐயனார் இதனார். சைவம். கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் கடவுள்கள் யாவர்? விநாயகர், சிவபெருமான், கலைமகள். புறப்பொருள் வெண்பாமாலையில் சிறப்பாயிரத்தில் பொருந்திய உறுப்புகள் எத்தனை? 11. அகத்தியரின் 12 சீடர்கள் யாவர்? தொல்காப்பியர், அதவங்கோட்டாசான், துவாரலிங்கன், செம்பூட்டுச்சே, வையாபிகள், வாய்ப்பியன், பனம்பாரன், காளரம்பன், அவிநயன், காக்கைப்பாடினி, நற்றத்தன், வாமனன். அரசனின் ஏவலால் மட்டுமே நடைபெறும் திணைகள் என தொல்காப்பியர் எந்த திணைகளை கூறுகின்றார்? வஞ்சி, ஒழுனை, தும்பை. வெச்சியில் தொல்காப்பியர் எந்த தொழில் மட்டும் கூறுகின்றார்? மண்ணுறு தொழில். இளம்பூரணர். சீர்மிகு கரந்தையின் துறைகளாக நச்சினார்க்கினியர் எந்த 7 திணைகளை கூறுகின்றார்? ஆரமர் ஓட்டல், ஆப்பெயர்த்து தருதல், வேந்தன் சிறப்பெடுத்து உரைத்தல், நெடுமொழி கூறல், வருதார் தாங்கல், வாழ்வாய்த்து கவிழ்தல், பிள்ளையாட்டு. இளங்கோவடிகள் வஞ்சிக்காண்டத்தில் எந்த 5 திணைகளை காட்டுகின்றார்? காட்சிக்காதை, காட்கோட்காதை, நீர்ப்படைக்காதை, நடுகற்காதை, வாழ்த்துக்காதை. வெச்சிக்கு உரிய கொழுப்பாடல்கள் எவை?
வெற்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று இகன்முனை ஆதந்தன்று. 8 ஏனை 4 தொகையி. புறப்பொருள் வெண்பா மாலையின் உதாரண பாடல் எழுதியது யார்? ஐயனார் இதனார். கைக்கிளை படலத்தை எவ்வாறு பிரிப்பர்? 2. ஆண்பாற் கூற்று பெண்பாற் கூற்று. வெச்சிக்கு உரிய கொழுப்பாடல்கள். பெருந்திணை படலத்தை எவ்வாறு பிரிப்பர்? 2. பெண்பாற் கூற்று இருபாற் கூற்று. தொல்காப்பியர் நடுகள் பற்றிய செய்தியை எதில் கூறுகின்றார்? வெட்சித்திணை. ஐயனார் இதனார் எதில் நடுகள் பற்றி கூறுகின்றார்? பொதுவியல். நடுகள் நிலையாமை. களைவார் அப்படின்னா பகைவர். முனை பகைவர் நிலம். வெச்சி திணைக்குரிய துறைகள் எத்தனை? 20. கொழுப்பாடல் 1 துறை 19.